ப்ரொடியூசர் சொன்னாரு, இந்த சினிமா தாய் எனக்கு வந்து பால் ஊட்டல அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் நான் ப்ரொடியூசர் ஆனேன்னு சொன்னாரு. ஓகே, உண்மையிலேயே டைரக்டர் தான் போலயே அப்படின்ற மாதிரி இருந்தது. அவர் பேசிட்டு நம்ம அதை பார்த்துட்டே இருக்கலாம். அதுலயே நம்ம நிறைய நடிப்பை கத்துக்கலாம். ஒரு சின்ன விஷயம் தான் பேசுவாரு, அதுல 1008 ரியாக்ஷன் கொடுப்பாரு. யாரையும் அந்த மனுஷன் இந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாரு. நான் பாம்பே எனக்கு வந்து லெஃப்ட் ரைட் சென்டர் தெரியுங்க. அங்க நான் அப்போ சுத்தாத தெரு கிடையாதுங்க. அந்த செட்டுக்குள்ள போனோம்னா எனக்கு நான் பாம்பேல வந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஜெர்க் அடிச்சிச்சு. ஏன்னா ஒவ்வொரு நேச்சர் நான் பண்ணியிருக்காருன்னு அவரும் ரொம்ப அருமையா பண்ணியிருந்தாரு ஆர்ட் டைரக்டர். சொல்றாங்களா சார், நீங்க எடுத்தோன்னே அப்படியே கத்தி எடுத்துக்கணும் ஓடுறீங்க சார், ஓடி அப்படியே கழுத்துலாம் அப்படியே சார் 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 ஃப்ரெண்டு டைரக்ட் பண்ணும்போது அதுல ஹீரோவா நடிச்சு 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஜெயிச்சு சிரிச்சு கட்டி பிடிக்கிறதுல இருக்க சந்தோஷம் வந்து சொல்லி புரிய வைக்க முடியாது. சிக்னேச்சர் ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் ஜிஎஸ் சினிமா இன்டர்நேஷனல் தயாரிப்புல பிரிட்டோ ஜிபி அவருடைய இயக்கத்துல மரியாதைக்குரிய பாரதி ராஜா அவர்கள், நட்டி அவர்கள், யோகி பாபு அவர்கள், ரியோ ராஜ் அவர்கள் மற்றும் சாண்டி அவர்களுடைய நடிப்புல உருவாகி இருக்கக்கூடிய நம்மளுடைய நிலம் மாறும் உலகில் மார்ச் 7ஆம் தேதி பெரிய அரங்குகள்ல உங்களை சந்திக்க இருக்கு. அதுக்கு முன்னாடி ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் லான்ச் உங்களுக்காக. பிரஸ் அண்ட் மீடியா நண்பர்களுக்கு நாங்க ஸ்கிரீன் பண்ண ட்ரெய்லர் அண்ட் அந்த 3 பாடல்கள் பிடிச்சிருக்கோம் நாங்க நம்புறோம். ட்ரெய்லர் வந்து இப்ப யூடியூப்ல ரிலீஸ் ஆயிருக்கு. உங்களுக்கு போட்டதுக்கப்புறம் அது யூடியூப்ல ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக இந்த படத்துக்கு தேவை. ஒட்டுமொத்தமாக பல பேருடைய கனவு நினைவாகக்கூடிய ஒரு நாள் மார்ச் 7ஆம் தேதி. அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு பெரிய அளவுல தேவைப்படுது. உங்களுடைய லவ்வும் உங்களுடைய சப்போர்ட்டும் கண்டிப்பாக கொடுங்க. மார்ச் 7ஆம் தேதி ஒட்டுமொத்தமாக இந்த கிரீ திரையரங்குகள்ல உங்களை சந்திக்கிறதுக்கு நிறம் மாறும் உலகில் உங்களுடைய அன்பை நோக்கி மார்ச் 7ஆம் தேதி முதல். ஓகே, பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். முதல்ல ஜோவுக்கு உங்க எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். ஜோ வந்து எல்லா இடத்துலயுமே கொண்டு போய் சேர்த்தது வந்து பத்திரிகையின் ஊடக நண்பர்கள் தான். ஸோ அது வந்து எல்லா படத்துலயும் எல்லா மேடையிலயும் வந்து சொல்லுவாங்கல்ல பத்திரிகையின் ஊடக நண்பர்கள்ட்டு. ஜோ வந்து ஒரு பெரிய உதாரணம். உங்களாலதான் அந்த படம் ஜெயிச்சது அப்படின்றதுக்கு மிகப்பெரிய உதாரணம் ஜோவும் நானும். ஸோ அதுக்கு வந்து உங்க எல்லாருக்குமே நன்றி. அந்த நன்றியா இப்ப சொன்னேன்னா அதே மாதிரி இந்த படத்தையும் கொண்டு போய் சேர்த்திருக்காரு. ஸோ அதுக்காக தான், பிகாஸ் இந்த படத்துக்கு வந்து அது ரொம்ப தேவை. இந்த படம் எப்படி இருக்குன்றது வந்து மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஒரு படம் நல்லா ஓடுறதுக்கு மிகப்பெரிய பவரா நான் பாக்குறது வேர்ட் ஆஃப் மவுத். ஒரு படம் பார்த்துட்டு உண்மையிலேயே அந்த படம் எப்படி இருக்குன்றத வெளியில போய் சொல்லும் போதுதான் அந்த படம் எப்படி இருக்குன்றது மக்களுக்கு போய் சேரும் அப்படின்னு நான் முழுசா நம்புறேன். ஸோ அந்த வேர்ட் ஆஃப் மவுத் வேற யாரும் இல்ல, பிரசன்ட் மீடியா தான். ஸோ இந்த படம் கூடிய சீக்கிரம் ப்ரெஸ் ஷோ போடுவாங்க. ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை எல்லார்ட்டையும் போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். பிகாஸ் இது நான் சொல்லணுமா சொல்லணுமா வேணாம்னு தெரியல, ஆனா எனக்கு சொல்லணும்னு தோணுது, அதனால சொல்றேன். ஜோ ரிலீஸ் ஆகி ஜோ நல்லா இருக்கு அப்படின்றத சில ரிவ்யூஸ் போடவே இல்லை. அந்த படத்தோட ரிவ்யூ கூட போடாம இருந்தாங்க. நாங்க ஃபோன் பண்ணி கேட்டு கொஞ்சம் நீங்க பார்த்துட்டு போடுங்க அப்படின்னு கேட்டுலாம் சில பேரெல்லாம் போட வச்சோன்னாங்க. ஸோ அதனால இதோட ஃப்ரெஷ் ஷோ பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருக்குன்றத வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். நிறமாறும் உலகில் ரொம்ப ரொம்ப முக்கியமான படம் பிரிட்டோவுக்கு. இந்த சொல்லுவோம்ல, இந்த ஆரம்பிக்கும் போது ஒன்னா ஆரம்பிக்கும் போது உண்மையிலேயே நாங்க 2 பேரும் ஆரம்பிக்கும் போது ஒன்னா ஆரம்பிச்சோம். ஸோ அங்க ஆரம்பிச்ச பயணம் திடீர்னு நடுவுல வந்து ஒரு வண்டியை லெஃப்ட்டுக்கு இப்படி போட்டுட்டு வண்டியை ரைட்ல திருப்பிட்டு நான் டைரக்டர் ஆக போறேன் அப்படின்னா, என்னடா சொல்ற நீ எப்படா டைரக்டர் நினைச்ச அப்படின்ற மாதிரிதான் இருந்தது. ஏன்னா நடிக்கணும்ன்ற ஆசையோடையும் கனவோடையும் வந்திருக்காரு பிரிட்டோ அப்படின்றதுதான் எனக்கு தெரிஞ்ச அறிமுகம். எங்களோட பயணத்துல திடீர்னு வந்து டைரக்டர் ஆக போறேன் அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரெண்டா எனக்கு ஷாக்கா தான் இருந்தது. அதுக்கப்புறம் கதையெல்லாம் எழுதிட்டு வரும்போது ஓகே உண்மையிலேயே டைரக்டர் தான் போலயே அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அங்க ஆரம்பிச்சது. ஸோ அவரோட ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் வந்து நான் இருந்திருக்கேன். என்னதான் அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைரக்ட் பண்ணிருக்காருன்னு நினைக்கும் போது ஐ ஃபீல் வெரி ப்ரௌட் அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுல இருக்க சந்தோஷம் வந்து வார்த்தைகள் மேல சொல்லி புரிய வைக்க முடியாது. கூட இருக்க ஃப்ரெண்டு டைரக்ட் பண்ணும்போது அதுல ஹீரோவா நடிச்சு 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஜெயிச்சு சிரிச்சு கட்டி பிடிக்கிறதுல இருக்க சந்தோஷம் வந்து சொல்லி புரிய வைக்க முடியாது. ஸோ அது கண்ணமாயனம் பாடல் எங்களுக்கு நடந்தது. என்னோட ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் மியூசிக் வீடியோவான கண்ணமாயனமோட டைரக்டர் வந்து பிரிட்டோ. ஸோ அதோட மியூசிக் டைரக்டர் ரீகன், தேவ் பிரகாஷ் ரீகன். ஸோ இப்ப அந்த இண்டிபெண்டன்ட் மியூசிக் வீடியோல ஆரம்பிச்ச அந்த பயணம் வந்து இப்போ ஒரு முழுநீள திரைப்படத்தோட இயக்குனரா இங்க பிரிட்டோ உட்கார்ந்துருக்காரு. அதோட இசையமைப்பாளரா தேவ் பிரகாஷ் ரீகன் உட்கார்ந்துருக்காரு. ஒரு கிட்டார் எடுத்துட்டு ஜாலியா ரூம்ல வந்துட்டு ஒரு பேச்சுலர் ரூம்ல ஜாலியா உட்காந்து கிட்டார் எடுத்து வாசிக்கணும் வாசிச்சு சூப்பரா பாடினாப்ல. இந்த பாட்டு ஒரு மாதிரி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது.
இப்ப பார்த்தா இந்த முழு படத்துக்கு ஒரு 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 கம்போசரா வந்து தேவி பிரகாஷ் ரீகனை பார்க்கும்போது ஐ ஃபீல் வெரி 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 ப்ரௌட். மொத்த டீமுமே தேவி பிரகாஷ் ரீகனோட ஒர்க்கை பத்தி நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு யங் மியூசிக் டைரக்டர் இந்த படம் பேசணும்னு நினைக்கிறேன் தேவி பிரகாஷ் ரீகனை பத்தி. அண்ட் ஒரு உண்மையை சொல்லணும்னா இதுல 2 பாட்டு நான் இன்னைக்குதான் கேட்கறேன். எனக்கு காட்ட கூட இல்லை, ஒளிச்சு வச்சிருந்தானே. இன்னைக்குதான் கேட்கறேன். ரொம்ப நல்லா இருந்தது. பாட்டோட அவுட் அவ்வளவு சூப்பரா இருந்தது. அண்ட் ஆஸ் அ கம்போசரா அவங்க பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிரிட்டோ சொன்ன மாதிரிதான், அதான் கூட இருக்க ஃப்ரெண்டுக்கு திடீர்னு சர்ப்ரைஸா தானே இருக்கும். ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டா அப்படின்னா எப்படி நீ எடுத்த அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பிரிட்டோ டைரக்டர் ஆனது ஒரு ஷாக்கு. தேவ பிரகாஷ் வந்து ஒரு ஃபுல் படத்துக்கு சூப்பரா கம்போஸ் பண்ணும்போது உண்மையிலேயே மியூசிக் டைரக்டர் அப்படி இருக்கு. ஸோ அண்ட் அடுத்து தமிழ் நெஞ்சனது நேர்கொண்ட ஒரு ராஜாவோட படத்தோட எடிட்டர் அண்ட் அவரோட சேர்ந்து அடுத்த படம் நிறமாறும் உலகில், அதுக்கு அடுத்த படத்தை பத்தி அடுத்து அப்புறமேட்டு பேசுவோம். ஸோ நிறமாறும் உலகில் வந்து தமிழ் எடிட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்துல வந்து அதான் ஒரு நல்ல டைரக்டருக்கான அடையாளமாகவும் ஒரு நல்ல படத்துக்கான அடையாளமாகவும் என்ன நான் பாக்குறேன் அப்படின்னா, எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருக்க எல்லாருமே பர்ஃபெக்டா வேலை பார்த்தா அந்த படத்துல டைரக்டர் பர்ஃபெக்டா எழுதியிருக்காருன்னு அர்த்தம், அந்த படம் பர்ஃபெக்டா வந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ இங்க எடிட்டரும் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க கீபோர்ட்ல அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் சாண்டி டார்லிங் ஒரு விண்டோஸ் பழக்கம், 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். வந்து ஆப்வியஸ்லி. ஸோ 2 பேரும் முன்னாடி வந்து நிறைய பேசிட்டே இருப்போம். 2 பேரும் ஏதாவது பண்ணுவோம், ஜாலியா ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு பேசிட்டே இருந்தோம். ஸோ இந்த படத்துல இது நடந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் டார்லிங். ஸோ அந்த 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 பாட்டுல 2 பேரும் ஒன்னா சேர்ந்து டான்ஸ் ஆடும்போது ஒரு மாதிரி ஜாலியா இருந்துச்சு. ஸோ இன்னும் நிறைய சேர்ந்து பண்றோம். ஓகே. அண்ட் அபுல் சார்ல்ஸ் அகைன் சேம் அதேதான், அதே மாதிரி ஒன்னாவே டிராவல் பண்ணுவாங்க. கண்ணம்மா என்னம்மாவோட கொரியோகிராஃபர்ஸ். ஸோ இந்த படத்தோட கொரியோகிராஃபர்ஸ் சாண்டி மாஸ்டருக்கே கொரியோ பண்ண புகழ் வந்து அபு அண்ட் சார்ல்ஸ்க்கே போய் சேரும். அதோட ரொம்ப பெரிய புகழ் எனக்கும் அவங்கதான் கொரியோ பண்ணிருக்காங்க. ஸோ நான் நல்லா ஆடின சில பாடல்கள் வந்து பார்த்தா அபு அண்ட் சார்ல்ஸோட கொரியோல தான். கண்ணம்மா என்னம்மா ஆப்வியஸா அது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்ப ரங்கம்மாவுக்கும் கொரியோ பண்ணியிருக்காங்க. ஸோ அபு அண்ட் சார்ல்ஸ் உங்க கூட ஒர்க் பண்ணது மிகப்பெரிய சந்தோஷம். இந்த ஜோவோட கொரியோகிராஃபர்ஸ் அவங்க 2 பேரும். ஸோ அகைன் இந்த மாதிரி சொன்னா அகைன் இந்த டீம்குள்ளார எல்லாருமே ஏற்கனவே ஒன்னா ஒர்க் பண்ணுவாங்க, ஒன்னா இருந்தவங்க அப்படின்றத தாண்டி நாங்க எல்லாருமே ஒன்னாவே இருந்துகிட்டே இருக்கவங்க. முன்னாடி இருந்து ஒன்னாவே இருந்தோம், இன்னும் ஒன்னாவே இருக்கும், இன்னும் ஒன்னாவே இருப்போம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிக்கிறேன். ஸோ இன்னும் நிறைய நிறைய படிக்கட்டுகள் ஏற வேண்டியிருக்கு. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஏறுவோம், சந்தோஷமா ஏறுவோம். அண்ட் இந்த படத்துல இன்னும் நிறைய சர்ப்ரைசஸ் வந்து பிரிட்டோனை கொடுத்துருந்தாரு. முதல்ல பாரதி ராஜா சார் நடிக்கிறாரு அப்படிங்கும் போது சார் இருக்காரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அடுத்து நட்டி அண்ணா இருக்காரு அப்படின்னு சொல்லி நட்டி அண்ணா இருக்காரா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அடுத்தடுத்து வரிசையா காஸ்ட்ல யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லும்போது சர்ப்ரைஸ் மேல சர்ப்ரைஸா இருந்தது. ஸோ ஒரு மிகப்பெரிய நடிகர் பட்டாளத்தை வச்சு ஒரு ஒரு மிக முக்கியமான திரைப்படமா இது வந்திருக்கு. ஸோ அதனால கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர்ல வந்து பாருங்க மார்ச் 7ஆம் தேதி. அண்ட் நட்டி சார் உங்களை நேர்ல பார்த்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். அண்ட் எல்லாரையும் சொல்லிட்டு ஏகன் சார் ஹீரோவா நிறைய படங்கள் வந்து ஒரு லைன் அப்ல இருக்கு. இந்த படத்துல இந்த கேரக்டர் எடுத்து பண்ணிருக்காரு, ராயப்பன்ற கேரக்டர் பண்ணிருக்காரு. ஸோ ரொம்ப சந்தோஷம். அண்ட் விஜய் மேம் வந்து என்னோட போன படத்துல வந்து எனக்கு அம்மாவா நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துலயும் உங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமா. அண்ட் ஐரா கிருஷ்ணன் ரொம்ப நல்லா வந்திருக்கு உங்களோட படம். ஐ மீன் சாண்டி மாஸ்டரோட ஸ்டோரி, அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் லவ்லின், காவ்யா அண்ட் மேம் எல்லாருக்குமே என்னோட ஹாய். ஸோ எல்லாரையுமே மொத்தமா இங்க பார்த்ததுல சந்தோஷம். அண்ட் சுரேஷ் சக்கரவர்த்தி சார், as always I love you so much. And Suresh Menon sir, and I mean I'm very happy to meet you here sir. I mean இந்த மாதிரி ஒரு சார் இருக்கும்போது அந்த ஸ்டேஜ்ல ஒன்னா இருக்கிறது I feel very blessed. So கோபி அண்ணா நிறைய சொல்லணும், ஆனா நிறைய சொல்ல முடியாது. அவர் என்ன ஸ்வீட் ஆர்ட்னு சொல்லிட்டு போனாரு. ஆக்சுவலா சச்ச ஸ்வீட் ஆர்ட் வந்து கோபி அண்ணன் தான். எல்லா நேரமும் எல்லா மக்கள்கிட்டையும் அதே அன்போடையும் அதே சிரிச்ச முகத்தோடையும் பேசுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான். அது உங்ககிட்ட இருந்து தான் நான் கத்துக்கிறேன். ஸோ இங்க ஒரே மேடையில அகைன் நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு. அண்ட் இது எல்லாத்துக்குமே காரணமான பிரிட்டோவுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்ஸ். மார்ச் 7ஆம் தேதி நிறமாறும் உலகில் ரொம்ப முக்கியமான படமா இருக்கும். ஸோ எல்லாரும் ஒன்னா தியேட்டர்ல போய் பாருங்க. நன்றி, தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச் ரியோ அவர்களே. அடுத்ததாக இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் எப்படி இவருடைய குரல்ல தொடங்குச்சோ அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியினுடைய முடிவும் இவருடைய குரல்ல தான் இருக்கணும் அப்படிங்கிறது இந்த டீமினுடைய ஆசை. The team loves you so much, sir. I think this is a time for you to show your love for the film. Please share us about that.
எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு எனக்கு பெரிய சர்ப்ரைஸா இருந்தது என்னன்னா, பெட்டோ வந்து அந்த கதையை சொல்லும் போதுதான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டைரக்டர் கதை சொல்ல போறாருன்னு கூப்பிட்டாங்க. சரி நம்ம இடத்துல மீட் பண்ணோம். அங்க போய் அவர் கதையை ஆரம்பிச்சு சொன்ன உடனே அந்த சில படங்களை யோசிச்சுட்டு ஒரு நாள் கழிச்சு சொல்லுவோம்ல, அந்த எண்ணமே வரல எனக்கு. இது உடனே நம்ம பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. அப்படிதான் இந்த படம் பண்ணோம். அண்ட் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் போன போது அவர் அதுக்கு முன்னாடி எடுத்திருந்த போர்ஷன் வந்து என்கிட்ட காமிச்சாரு. ஐ வாஸ் போல்ட் ஓவர். இது வந்து எனக்கு பிரிட்டோ, இது உங்களோட முதல் படமா எனக்கு தெரியல, ரொம்ப அருமையா பண்ணியிருந்தாரு அவரு. அவரு ரெண்டாவது பிரிட்டோவை பத்தி இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னா, இந்த இந்த பேன் இண்டியா டைரக்டர்ஸ்னு சொல்றாங்கல்ல, அந்த லிஸ்ட்ல இன்னொரு 6 மாசமா 1 வருஷத்துல அவர் போய் சேர்ந்துருவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு நல்ல படம் பண்ணியிருக்காரு இந்த நிறம் மாறும் உலகில். நான் இந்த படத்துல ஸ்கிரீன் ஷேர் பண்ணது சுரேஷ் மீனன் சார் கூட, அப்புறமா காவியா அறிவுமணி அவங்க கூட, அப்புறமா வந்து ரிஷிகாந்த் அவங்க கூட, அண்ட் வேற யாரு, ஆமா அவங்கதான், இவங்கதான், இத்தனை பேர் தான் வந்து என்னோட போர்ஷன்ல ஷேர் பண்ணிக்கிட்டது. ரொம்ப அருமையா பண்ணாங்க எல்லாரும். முடிக்கிறதுக்கு போறதுக்கு அன்னைக்கு முதல் நாள் இவங்களை வச்சு ஒரு சீன் எடுத்திருந்தாங்க. அந்த சீனோட ஃபுட்டேஜையும் காமிச்சாரு. எனக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு, என்னடா ஆளாளுக்கு திங்குறாங்களே, நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியலையேன்னு. அந்த பயத்தோட தான் போய் நடிச்சு ரொம்ப நல்லா வந்ததுன்னு சொன்னாங்க. அண்ட் ரியோவா இருக்கட்டும், சாண்டி மாஸ்டரா இருக்கட்டும், சுரேஷ் மேனன் சார், எங்களுக்கு சீனியர் சுரேஷ் மேனன் சார் சினிமாட்டோகிராஃபர் இதுல. பட் அவர் வந்து என்ன ஒரு தம்பி மாதிரி பார்த்துக்கிட்டாரு அதுல. அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய விஷயம். அந்த மாதிரி அவங்களோட அன்பு கிடைக்கிறதுலாம். சுரேஷ் சக்கரவர்த்தி சார், மயங்கோபி சார், நீங்க எவ்வளவு அழகா பேசுவீங்கன்னு எனக்கு தெரியாது சார். எக்ஸ்ட்ரானரியா பேசுனீங்க சார். இந்த ஏகன், நம்பர் ஏகன், அப்புறமா விஜய் மேம், லவ்லி, அப்புறமா காவ்யா, அண்ட் ஐரா, சாரி ஹரிணி எல்லாருமே பிரமாதம் பண்ணிருக்காங்க. ரொம்ப ஹைலைட் என்னன்னா, பாரதிராஜா சார் வர்கிகர் சிங் மேம் பண்ணிருக்காங்க. அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அதுல ஒரு சின்ன ஃபன் எலிமெண்ட்டும் வச்சிருந்தீங்க. ரொம்ப அருமையா இருந்தது பிரிட்டோ. அண்ட் தேங்க்ஸ் டு அவர் ப்ரொடியூசர்ஸ். ரொம்ப நல்ல ஒரு அருமையான படத்தை கொடுத்தாங்க. முதல்ல அறிமுகம் அதுல பேசும்போது ப்ரொடியூசர் சொன்னாரு, இந்த சினிமா தாய் எனக்கு வந்து பால் ஊட்டல அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் நான் ப்ரொடியூசர் ஆனேன்னு சொன்னாரு. ஆனா நீங்க இந்த இடத்துக்கு வரணும் தான் சார், அவன் பால் ஊட்டல சார், ஆனா சினிமா தாய்க்கு தலைமையான ஆயிட்டீங்க சார் நீங்க. ஸோ இது ஒரே பாடு என்னன்னா, பல பேருக்கு வேலை கொடுக்க போறீங்க, அது தைரியமா இதுல ஓப்பனா வேற சொன்னீங்க. நல்ல ஸ்கிரிப்டோட வாங்க, என்னோட கம்பெனில வந்து உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் வேற இடத்துக்கு கூட்டி போறதுக்கு. இந்த மார்ச் 7 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. அர்ஜுன், ஐம் சோ சாரி, கேமராமேன் அர்ஜுன், அவரை பத்தி சொன்ன, அவர் தான் என்னோட போர்ஷன் ஷூட் பண்ணாரு. ரொம்ப நல்லா பண்ணாரு. ஆர்ட் டைரக்டர், நான் பாம்பே, எனக்கு வந்து லெஃப்ட் ரைட் சென்டர் தெரியுங்க. அங்க நான் அப்போ சுத்தாத தெரு கிடையாதுங்க. அந்த செட்டுக்குள்ள போனோம்னா எனக்கு நான் பாம்பேல வந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஜெர்க் அடிச்சிச்சு. ஏன்னா ஒவ்வொரு நேச்சர்ல பண்ணிருக்காருன்னு. அவரும் ரொம்ப அருமையா பண்ணியிருந்தாரு ஆர்ட் டைரக்டர். அந்த கூட ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனும் சரி, கூட நடிச்ச எல்லா நடிகர்களும் சரி, என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். மார்ச் 7 வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. தயவு செஞ்சு ஃபேமிலியோட எல்லாரும் தியேட்டர்ல வந்து பாருங்க. எப்பவுமே பத்திரிகை ஊடக நண்பர்கள் வந்து எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. இந்த படத்தை நீங்க சப்போர்ட் பண்ண நம்புறேன். தேங்க்யூ சோ மச். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கு அதுல நிறைய அண்ணன் தம்பிகள்லாம் இருக்கீங்க, தெரிஞ்சவங்க எல்லாருமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அதே மாதிரி நம்ம சுரேஷ் சக்கரவர்த்தி சொன்னார், இங்க எல்லாமே பயங்கரமான நடிப்பு சாம்பவங்களா இருக்காங்க. உண்மைதாங்க. ஏன்னா இங்க நிறைய பேர் எல்லாருமே சூப்பர் ஆர்டிஸ்ட் தான். இங்க நான் வந்துட்டு பேசிக் நடிப்பை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், நான் சொல்லியிருக்கேன், நிறைய இன்டர்வியூலாம் சொல்லியிருக்கேன். பிகாஸ் ஐம் வந்துட்டு மற்றவங்களாம் வந்து காலேஜ் முடிச்சுட்டெல்லாம் போனவங்க. பட் நான் இப்போதான் வந்து ஸ்கூல் சேர்ந்துருக்கேன். நடிப்பை பொறுத்த வரைக்கும் லாக்டவுன்ல வந்துட்டு ஆக்சுவலா மணிரத்னம் தான் வந்துட்டு எனக்கு ஆக்டிவ்ல சொல்லி கொடுத்தது. பயங்கரமே வந்துட்டு அவரு பயங்கரமா பண்ணி கேட்டாரு, என்னென்னமோ பண்றீங்கன்னு கேட்பேன். எப்படி பண்றீங்கன்ட்டு, இல்ல தம்பி அதை ஒண்ணுமே தம்பியா வர்றாரு. அவர் பேசிட்டு நம்ம அதை பார்த்துட்டே இருக்கலாம். அதுலயும் நம்ம நிறைய நடிப்பை கத்துக்கலாம். ஒரு சின்ன விஷயம் தான் பேசுவாரு, அதுல 1008 ரியாக்ஷன் கொடுப்பாரு. யாரையும் அந்த மனுஷன் என்ன மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறான்ட்டு. இதெல்லாம் நம்ம எப்போ பண்றது? லவ்னு நீங்க கொடுத்த அந்த சின்ன சின்ன டிப்ஸ் வச்சுதான் இன்னொரு வந்து ஓட்டினாங்க. அதை வச்சு மலையாளத்துல அப்படியே தாஜா பண்ணிருக்கேன். ரொம்ப லவ், ஆல்வேஸ் லவ். அண்ட் பிரிட்டோ தண்ணி குடி குடிச்சிட்டு சரி அவசரம் குடுறா, பிரச்சனை இல்லை. ஆக்சுவலா வந்துட்டு இந்த கதை தான் அவன் சொன்ன மாதிரி வந்துட்டு, அவன் பிரிட்டோ சொன்ன ஃபர்ஸ்ட் ரியோ டார்லிங் தான் சொன்னாரு. பிரிட்டோ ஒரு கதை இருக்கு டார்லிங், நீங்க கேளுங்க, உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா நீங்க பண்ணுங்க. ஓகே, நான் பிரிட்டோட சொன்னேன். ஓகே நான் சொல்றேன்னு பிரிட்டோ வந்து சொன்னாரு. உண்மையுமே அவன் நரேஷனே வந்துட்டு செம்மையா இருந்தது. சொல்ற இதெல்லாம் வந்து பயங்கரமா இருந்தது. ஓகே, நம்மளுக்கு ஏத்த மாதிரியே இருக்கு. ஏன்னா
ஆஃப்டர் லியோக்கு அப்புறம் எனக்கு நிறைய அந்த நெகட்டிவ் ஷேடு தான் வந்தது ஃபுல்லாவே நிறைய. அதே மாதிரி அதான் நம்ம இண்டஸ்ட்ரியில தெரியல, போலீஸ்காரா வந்து நிற்பாங்க ஒரு 10 வருஷத்துக்கு, வில்லனா அப்படியே வில்லனாவே இருப்பாங்க. அதே மாதிரிதான் எனக்கும் அதே மாதிரிதான் வந்து சைக்கோ, அப்படியே சைக்கோ த்ரில்லர் தான் வந்திருந்தது. சொல்றாங்களா சார் நீங்க எடுத்தோன்னே அப்படியே கத்தி எடுத்துக்கணும் ஓடுறீங்க சார், ஓடி அப்படியே கழுத்தலாம் அப்படியே அப்படியே சார் 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 அது வேணாம் சார், ஒண்ணு பண்ணியாச்சு போதும் சார், எனக்கு ஜாலியா பண்ணும் எனக்கு ஒரு ஆசை, எனக்கு சாண்டி ஜாலியா அந்த மாதிரி பண்ணா சார். பிரிட்டோஸ் வந்து ரொம்ப பிடிச்சிச்சு, இதான்ப்பா ஜாலியா இருக்கும். அப்போ பிரிட்டோட ஒரே சொன்னேன், பிரிட்டோ சாங் ஏதாவது இருக்கான்னு கேட்டேன். ஆனா இருக்குன்னா உங்களுக்கு தான் ஜாலியான பழகுது, அப்பா அது ஒண்ணு போதுன்னா அது ஜாலியா இருக்கு. கதையாவே வந்துட்டு அதுவும் அம்மா கேட்டெல்லாம் சூப்பரா நடிச்சிருக்காங்க. சான்ஸ்ல எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க. நட்டி சார் எல்லாம் வந்துட்டு இப்பதான் வெளியில சொல்லுங்க சார், என்ன ஆக்டர் சார் நீங்க, ஐயோ கர்ணன் படத்துலாம் என்னமா நடிச்சிருக்கீங்க, இவ்வளவு நடிப்பு இவ்வளவு பட்டாளத்து நடந்து நம்மளும் வந்திருக்கணும் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பட்டோ கிரேட்ரா, ரொம்ப ரொம்ப செம்மையா வந்திருக்கு. என் படம் செம்மையா வந்திருக்கு, மற்றவங்க படம் வந்துட்டு அவன் எனக்கு நட்டி சார் ஆல்வேஸ். அதுவும் ரியோ டார்லிங் பத்தி சொல்லவே தேவையில்ல, பிகாஸ் ஆல்வேஸ் ஸ்வீட் ஹார்ட் எல்லாருக்குமே. ரொம்ப வருஷம் பழக்கம் எங்களுக்குள்ள, பயங்கரமான ஒரு நட்பு. இப்ப நான் என்ன சொன்னாலும் அவரு கேட்பாரு, அவர் சொன்ன என்ன கேட்பாரு, ஓகே டாடி போலாமா, ஓகே வேணாமா, அந்த மாதிரி ஒரு ரிலேஷன். ரொம்ப இவங்களை பத்தி புகழ வார்த்தை இல்லை, வரவே இல்லை. நானும் அது ஏதாவது யோசிக்கிறேன், புகழலாமான்ட்டு வரல. யாருப்பா இந்த சீட்லாம் வச்சுக்கிட்டு நிறைய பேர் எழுதிலாம் வச்சிருக்காங்க. ஓகே அதான் எனக்கு வரல டார்லிங், புகழ்ந்து பேச தெரியல சத்தியம். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம புகழ்ல பேசணும் என்ன வச்சாங்கடா அந்த மாதிரி தான். பட் ஆல்வேஸ் வாட் எவர். ஆக்சுவலி நாங்கள் 2 பேரும் பேசியிருப்போம், நம்ம 2 பேரும் சரி ஜாலியா ஒரு படம் பண்ணலான்ட்டு. ஆனா வந்துட்டு கடைசியா இப்படி அமைச்சு தனித்தனி படமா இருந்துச்சு, சேர்ந்து பண்ணலாம். ஆனா சீக்கிரத்தில் நம்ம டார்லிங் சேர்ந்து பண்றோம் டார்லிங். ஆல்வேஸ் லவ் ஸோ மச் டார்லிங். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ஓகே. அதுக்கப்புறம் டேவ், மியூசிக் டைரக்டர் டேவ் சூப்பரா கலக்கிருக்கான் சாங், சான்ஸே இல்லை. நான் எதிர்பார்க்கவே இல்லை ஃபர்ஸ்ட், என்னடா பிரிட்டோ சொல்லப்போ நான் சூப்பரா பண்ணணும், மியூசிக் சூப்பரா பண்ணணும் அப்படியா, சரி ஓகே. அந்த நம்ம சாங்ஸ் நிறைய கேட்டு நம்மளுக்கு அந்த ஒரு சின்ன ஒரு சென்ஸ் தெரியும், ஓகே இது ஒர்க் அவுட் ஆகுமா ஒர்க் அவுட் ஆகாதான்ட்டு. அப்போ அந்த ஒர்க்லைன் பண்றப்ப ரொம்ப கேட்ச் ஆச்சு, பிரிட்டோ செம்ம ஹிட்டா 100% ஹிட்டா இருந்தான்ட்டு. கரெக்டா அதே மாதிரி இப்போ ட்ரெண்டிங்ல சூப்பரா பண்ணிருக்கு, அதனால ரொம்ப ஹாப்பி. அதுவும் மற்ற சாங்லாம் பார்க்கலாம் சூப்பரா பண்ணிருக்கு, சான்ஸே இல்லை. ஐயோ பாரதியா சார்லாம் வந்து அப்படியே உட்காந்து லைட்டா உள்ளுக்குள்ள அழ வந்துச்சு, வெளில அந்த மீடியா கண்டுபிடிச்சு சூப்பரா ஆல்வேஸ். அண்ட் கோரியோகிராஃபர் அபு சார்லஸ், அவங்க வந்து உட்காராடி என்னடா, அவங்க 2 பேரும் சூப்பரா பண்ணிட்டாங்க 2 பேருமே. ஒன் டே தான், டைமே இல்லை அவங்களுக்கு. அரிபரியா இங்கிருந்து அங்க ஒரு ஒன் டேல சாங் வந்துட்டு எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும். அது வந்துட்டு சூப்பரா கலக்கிட்டாங்க. சூப்பரா அபு சார்லஸ், ஏன்னா நீங்க நிறைய சாங் கொரியோகிராஃப் பண்ணும், மனசார வாழ்த்துறேன். அண்ட் March 7 இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. ப்ளீஸ் எல்லாரும் வந்து பாருங்க, உங்க சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? ஓகே. ஐயோ ஐரா பாத்துட்டேன், உன் கண்ணே தெரிஞ்சிச்சு என்ன சொல்றேன். ஐரா ஓகே, அவங்கதான் வந்துட்டு என்னோட கதையில வந்து ஹீரோ சொன்னாங்க ஃபர்ஸ்ட். அது உண்மைதான், அது ஃபர்ஸ்ட் மாஸ்டர் என்ன ஃபேமஸ் ஆகுன்னு கேட்டாங்க. அந்த பெசன் நகர்ல ஷூட் பண்றப்பதான் வந்துட்டு நாட்டுல கவர் நைட்ல போறப்போ சாண்டி மாஸ்டர் போட்டோ எடுத்திருக்கேன். என்ன இவங்க ரொம்ப ஒரு மாதிரி வேறு, யாரு இவங்க வீட்டுல வந்து போட்டோ எடுத்துருக்காங்க. அப்பதான் கூச்சப்படாம கேட்டாங்க, நீங்க ஃபேமஸ் ஆகிட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே மேம். அப்போ உடனே இங்க சர்ச்லாம் பண்ணி பார்த்தா அப்போ வீடியோலாம் டான்ஸ் விட்டுலாம், மாஸ்டர் சோ ஃபேமஸ். பட் செம்ம ஆர்டிஸ்ட், சூப்பரா நடிச்சிருக்காங்க அவங்க. ஆக்சுவலா அவங்க தமிழ் அந்த டைம்ல வந்து அவங்க தெரியல, லேர்னிங் ஃபர்ஸ்டா தமிழ்ல எழுதி பிரிட்டோ சொல்லி சூப்பரா பேசியிருக்காங்க ஃபுல்லாவே. சூப்பர் ஆயிரம் வாழ்த்துக்கள். இன்னும் நீங்க நிறைய படம் ஹீரோனா பெரிய படம் பண்ணணும்னு மனசார வாழ்த்துறேன். அதுக்கப்புறம் மொத்த டெக்னீஷியன் கேமராமேன் அர்ஜுன் சூப்பரா கலகி இருக்காரு. அவரும் ஆல் ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். எல்லாரும் இன்னும் நீங்க நிறைய படம் பண்ணணும், பெரிய படம்னு மனசார வாழ்த்துறேன். உங்க கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமா
அந்த ட்விஸ்ட் ஹைலைட், அந்த குழந்தையும் நான் தான் சொன்னீங்களா, அதுவும் ஹைலைட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு அது வரைக்கும் இந்த தெரியவே இல்லை, யார் அந்த பொண்ணு, யார் அந்த பொண்ணு, யார் அவன் இவருக்கும் தெரியலங்க. ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு சின்ன பொண்ணு சொல்றப்ப கண்டுபிடிச்சிருக்கீங்க, நீ தானே மாட்டேன்ட்டு, கரெக்டா? ஆனா நீங்களும் ரொம்ப சீரியஸா அப்படியே ரொம்ப மூணு நானும் சொல்லி பாரு, இவனும் வந்து அவங்களுக்கும் தெரியும் இந்த பொண்ணுதான் அந்த பொண்ணு, ஆனா எவ்வளவு சீரியஸா கதை கேட்கறவங்க அவங்களும் அப்படியா சரி ஆமா ரியாக்ஷன் வர வைக்கிறாங்க இவங்களா ஆன்ட்டு. வா சூப்பர், ஆனா நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. தேங்க்யூ. இதே மாதிரி ஹாப்பியா எப்பவுமே இருங்க, ஜாலியா இருங்க, ஒரே வாழ்க்கை ஒரே லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு போயிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.